இன்றைய இறைவார்த்தை இனிமைமிகு பாடலில் இருந்து வாசகம். தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது, இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார், குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதிற்சுவருக்கு பின்னால் நிற்கின்றார், பலகனி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் கடந்துவிட்டது, மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்தி பழங்கள் கனிந்து விட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். திருத்தூயகமாம் அன்னை மரியா. ஆண்டவரின் உடனிருப்பு பழைய ஏற்பாட்டில் கோயிலின் திருத்தூயகத்துள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் திரையிட்டு மூடப்பட்டிருந்தது. தலைமை குருவை தவிர யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாவில் இது மாறுகின்றது. கடவுளை முதலில் தமது உடலில் தாங்கி திருத்தூயகமாய் அவரை சுமந்து திரிந்தவர் அவர். அவரது கடவுள் அனுபவம் அவரது உடலின் அணுக்களில் ஜொலித்தது. இதனால் தான் எலிசபெத்தை சந்திக்க சென்ற நேரத்தில் அவர் உடலிலிருந்து இறை உடனிருப்பு எலிசபெத்தின் உடலுக்குள் பாய்ந்து செல்கின்றது. அதன் உள்ளிருந்த குட்டி பையன் யோவானையும் அது தொட அவன் குதித்து விளையாடுகின்றான். பின் இயேசுவும் தமது உடலை ஆலயமாக பாவித்தார். தொடர்ந்து அவரின் சீடர்களும் ஆலயமாக வாழ்கிறோம். இதன் புனிதத்தை காத்து கொள்வோம். அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.